தெரியல விண்ணிலாயோ இந்த மணிலாயோ ஏத்து நிக்கறாயோ இவங்க நாடு வாட்டாயோ நான் நாடு அல்லாஹ் வில்லிபுரம் இந்த வில்லிபுரத்துல என்ன சொல்றீங்க வரது சொல்ல வில்லிபுரம் வில்லிபுரத்தை ஆளக்கூடிய யார்னா யார் இது தெரியாதா ஏய் அல்லாஹ் கண்ட சூரன் யார கால அடிக்கிறா கால நீ ஏன்டா அங்க வச்சா நீ என்ன வெச்ச யாருங்கடா காலை ஏன் வச்சுன்றான் கால வெச்சிரா ஏய் வல்லார கண்ட சூரன் வல்லா கண்டு ஏய் வல்லார கண்டு யா தாமாத்து தெரியுமா பாய மூடுங்க பாய மூடு ஊ சாமாத்தி என்ன கேட்ட என்ன தெரியும் ஊ சாமாத்தி ஊ முன்னாடி கேட்டா தெரியும் யான் சாமாத்தி யான் முன்னாடி கேட்டா தெரியும் அவன் சாமாத்தி அவன் முன்னாடி சாமாத்தி என்ன கேட்டா தெரியும் யார் தாமாத்தியோ ஆமா அவன் சாமா அதுதான் ஊமு தாமாத்தி எப்படி தெரியும் எப்படி தெரியும் சொல்றா ஏய் வல்லார கண்ட சூரன் சாமாத்தி சொன்னீங்க மதிரா யா மந்தத்தை சொன்னது வச்சுக்கோ புடி மூடு யாருங்க டேய் மகிமக அப்படியே நான் வரும்போது ஏய் என்ன கண்டா கண்டு அந்த போற கல்யாணம் அந்த பேர் நடுங்க அந்த மாதிரி நடிப்பாங்க ஏய் ஏன் சொல்றது ஏய் ஏன் சொல்றது தெரியுமா என் கையோட தந்தையுடைய பெயர் தெரியுமா ஏண்டா கால் கேட்க கால் கேட்கல மூக்கு செவிடியா ராஜா உன்னை அடிச்சாலும் பாவம் அது அடிக்கணும் பண்ணவா பாவம் ஐயோ பாவம் தும் அண்ட் பாய் இவருடைய தந்தையுடைய பெயர் பெயர் சாராயு கண்டன் சாராய கண்ட சாராயு கண்டன் சாராயு கண்டமா ஆடிவரம் சொல்லக்கூடாதா டேய் அம்மாடா ஐயோ என்ன பண்ணுறியா யார் இது அம்மா இவன் யாரா போடு யாரா யார் எல்லாம் பொம்மை மரத்து மோட்டர் மரத்து டேய் என்னடா என்ன கண்ட போற கண்டா அவனை மேல வச்சு போறான் ஏய் இவன் யாரு யாரு ஏய் யாருங்க பேருங்க காவல்காரன் வாய மூடு ஏடா இவன் யார் தெரியுமா யாரு என் சொந்த மாமா இவன் அம்மா சொந்த மாமா எப்படி வர என் அக்கா கூட பிறந்த அக்கா ஒரு குத்துக்கிறேன் ஆனா முன்னாடி நான் வச்சுக்கிறேன் முன்னாடி ஸ்ரீமந்தம் வந்து
முடியா இல்ல. நான் அசை பண்ண முடியும் தண்ணி ஊத்தா போடும் தூங்கலாம் இவருடைய அப்பா பெயர் பெயர் சராய் கண்டன் கண்டர் இவருடைய தாயார் வாத்தா பாருண்ணா வாத்தா இவன் வாய அறக்கணையா டேய் யாரும் கோத்தான் கேட்குறேன் நான் படி பேர் யாரும் கோத்தான் யார் கோத்தான் போ அது பூச்சி போறா ஒரு 5 காசு சாக்கா டேய் என் அம்மா பெயர் புளியேந்தி அம்மா பேர் புலாஞ்சி புளியேந்திடா தாயார் வேத்திர பிறந்தவர் தம்பிமான் எங்க அம்மா வயசுல பிறந்தவங்க அம்மா வயித்துல கொண்டு போ நாங்க 5 பேர்ரா யாரு இவனாங்க இருக்குமா அம்மா யாரு ஏன் வந்தாங்க ஏன் வர ஓ ஓ டேய் ஐந்து பேர் உத்தரகண்டம் உதரண்ட வஜ்ரகண்டம் வஜ்ரண்ட சிவகண்டம் சிவகண்ட ரத்தகண்டம் ரத்தகண்ட நான் என்னுடைய பெயர் வல்லாரகண்டம் உங்க அம்மா ஒரே கண்டிலே பிடிச்சு போட்டுக்கிறாங்க என்ன கண்டிதா ஆடி கண்ட திருச்சி கண்ட ஏடா அதுவா சொன்னீங்களா நான் சொல்றது கண்டம் வல்லாரகண்டம் அது சொல்லலாம் கண்ட 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 சிறுகார ஜிலேபி இதே பைய என் வாய் யாரா சொல்ற யார் சொல்ற ஏய் இதே யார் சொல்ற ஏய் எங்கள் ஐவருக்கும் ஒரே ஒரு தங்கை மணிமாலி
கங்கை மணிமாலைகள் பெருமையாக கங்கை போறோம் நீக்கி அங்கே வருவோம் அங்கே வருவோம் வயதுக்கு வந்த தங்கிய அரண்மனை வச்சுக்க தகுமா மகாராஜா வயசுக்கு வந்த பொண்ணு வீட்டுல இருக்கக்கூடாது. என்ன பண்ணலாம் அதனால பட்டு என்ன பண்ற ஊர் மேல விட்டுடு சீக்கிரமா வேணாம் என்னுடைய வாழை நீ வாழை அப்புறம் வாழை தம்பி மாறுவதாக இதுல பெருமையாக வாழ்ந்து வரக்கூடிய சூராதி சூரன் திருக்கோட்டி பேரன் என் வாயின் குமாரி மாட்டேன் சூட்டோடி பாருமா அச்சா உட்காந்துறாங்களா குழந்த உன் மூஞ்ச 3 மேல இருந்து பாத்துக்கலாம் சூராதி சூரன் வீராதி வீரன் சூராதி சூரன் வீராதி வீரன் இந்த பாத்தீங்களா தொடர்பு கேட்டான் அப்படி பெருமையா வாங்க வந்தாலும் என் மனைவி பேர் தெரியுமாடா நம்ம பொண்டாட்டி பேர் மேடா நம்ம பொண்டாட்டி என்ன யார் ஏண்டா நம்ம பொண்ணா உனக்கு எனக்கு பொண்டாட்டி எப்படி வச்சுட்டோம் சொல்லாமா சொல்லாமா இவங்க சந்தோஷம் புது பொந்து வராமா யாரா நீ எங்க அம்மாவுக்கு நான் பேருவேன் அவங்க அம்மாவுக்கு நான் பேருவேன் எனக்கு மூத்தவன் அவன் அவனுக்கு மூத்தவன் நானு இந்த தம்பி அண்ணன் தம்பியா மணியா கிடையாதா எப்படா அது எங்க அம்மாவுக்கு நான் பெரியவன் என்ன அவங்க அம்மாவுக்கு அவன் பெரியவன் ஆனா எனக்கு மூத்தவன் அவன் அது எப்படி அவனுக்கு மூத்தவன் நானு எப்படி மாற அவனுக்கு கேளு எப்படி அப்பா வாடா ஏதா அதுதான் இப்போ நான் வந்தா டீ வாங்கணும் அதுதானே வெளியே வந்தேன் உடல அறக்கும் 4 டீ போட்டு மூடிட்டு வரோம் எங்கேயோ விசுகிறாம கடலாமே என்னடா ராஜா போய் நம்ம பொண்டாட்டி கேட்கலாமா தப்பு தானே அப்படிதான்டா குட்டனா அப்படியா ஐயோ நீ குடுத்தான் அதிகம் வாங்க வந்துமா மூடி போறாங்க பொண்டாட்டி என்ன சொல்லக்கூடாதுடா நீ சொல்லுமா என்னடா என் சாமான் அவர் சாமானா என்ன சாமான் அவர் குத்தல சாமானா என் சாமான் குத்தல சாமான் என்ன ஜாஜமான் சொன்னியா படிக்கிறதால கம்மியா கேக்குறானே கொஞ்சம் விட்டா போதும் மாறு மேல கை வைக்கிறாயா ஒரு ராஜான்னு மதிப்பு இருக்காச்சா நம்ம பொண்டாட்டி எப்படி கேட்கலாம் கடை என்னங்க நம்ம பொண்டாட்டி கேடு தப்புடா தப்புடா நம்ம சம்சாரம் பேருன்னா மகாராஜா அதெல்லாம் கேட்டு தப்பு நம்ம பொண்டாட்டி நம்ம சம்சாரம் என்ன பொண்டாட்டி என்ன பொண்டாட்டினா பெரியவங்களை பார்த்து சத்தத்தில் கல்யாணம் பண்ணி வந்து பொண்டாட்டி சம்சாரம்னா தள்ளிட்டு பார்த்து சம்சாரம் அப்ப நான் என் மனைவி கல்யாணம் வரீங்களா தாலி கட்ட வரீங்களா கம்மியாடி பையா என் மனைவி பேருடா உன் மனைவி பேரு நான் வந்து வச்சுட்டு கேட்டியாடா நீ என்ன உங்க மாமியார் வயசு வந்தாங்கடா அது எனக்கு தெரியுதுயா போடா
மாமியார் என்ன வயசு நான் வயசு மாட்டேன்றான். என் மாமியாருக்கு 112. 118 வயதான மூதாட்டி அவழ்த்துக்குறோங்க. தவறா சொல்றியா? ஏன் சொல்ற? ஏன் சொல்ற? இரு, உன்னை பார்த்தோன்னே எனக்கு ஒதுக்கு. ஆ. ஓட்டலாயா? டேய், நீ போய்யா உன் மாமியார் பாது பூஜை பண்ணிட்டு வா. பால் எடுத்துட்டு வருவா. பாது பூஜை பண்ணிட்டு வாடா. போடா. ஏய், கணக்கு என் மனைவி பேரு என் மனைவி பெயர் சுலோச்சனா தேவி. உன் மனைவியா சுளிக்கிறாங்கோ. எதுக்கு சுளிக்கணும்ன்றா? காது கேட்காத கசமானம் போதியா முன்னே மேலே போதியா சுழிக்கிறான் சுலோச்சனா தேவிடா. உன் மனைவி பேரா? ஆமா. நல்ல பேரா, சுலோச்சனா தேவி. டேய், அவ அழகு பார்க்கணுமே. என் பொண்டாட்டி பேர் தெரியுமா? என்னது? தமார சூத்தி. அதனால அவன் மனைவி அந்த மாதிரி பேரு என்னது முட்டம் பேத்து போய்க்கிறானாலும் டமார் சுத்தியான். உன் முன்னாடியா என் மனைவி அழகு அடாடா அப்பேர் கொண்டு அழகுமா என் மனைவி. அவளை மணி ஆயிடுச்சு. ஆயிடுச்சு, உன் மனைவி பாருன்னா எனக்கு தெரியுமே. ஏண்டா உன்னை பாருன்னா அவன் என்னதான் பாரு பார்த்துக்கிறான். என் மனைவி பாரு கண்ணு போனாத சொல்லிக்கலாம் பாரியா. ஏய் காவல்டா மன கஷ்டம்டா என்ன? தெரியாதா உனக்கு? தெரியாதா? ஏய் என்ன? என் மனைவிக்கும் எனக்கும் திருமணம் நடந்து பல வருஷம் ஆகி போச்சு. அழகத்தான் ஆயிடுச்சு. ஆமா குழந்தை? ஒரு குழந்தை பாக்கியம் இல்லடா. நிஜமா? ஒரு பிள்ளை பாக்கியம் இல்லடா. நிஜமா? குழந்தை இல்ல? இல்லடா. என்ன பண்ணிக்கிற நீ? இல்ல வெளிய எங்கனா என்ன பண்ணிக்கிறது? இல்ல நிஜமா? வெளிய எங்கனா வேலைக்கு போயிருக்கியா? ஏடா ராஜா பார்த்து எனக்கு வேலைக்கு போய் நான் கல்யாணம் பண்ணி இவ்வளவு நாள் ஆகுது. உன் அம்மாவுக்கு புள்ள கொடுக்காது என்ன பண்றது? கம்மியாடி பையா. ஏய் ஆண்டவன் கண் பார்க்கல அதனால எனக்கு பிள்ளை பாக்கியம் இல்லடா. யாரு? ஆண்டவன் அப்படியே பழம் கோவம் வருதுயா? ஏன் நீ பேசுறது அப்படி ராஜா பேசுறது பேச்சா இல்லையா? என்னடா நீ பேசி நான் பேசலாம். என்னத்துக்கா நீ பேசலாமா? ஆண்டவன் கண் பார்க்கறப்ப ஆண்டவன் கற்பாகல பாட்டு பாடுறதுன்னு சொல்றியா? ஆமா ஆண்டவன் நான் புள்ள கொடுப்பாரு. ஆ ஆண்டவன் கற்பாக கூடாது. ஆ ஆண்டவன் தான் கற்பாகணும். நான் உடம்ப காமிக்கிறான் போ செய்ய ஆண்டவன் கற்பாகணும். அது முன்ன வாடமா ஆடி காமிக்கிறான். அது தீரும். ஏய் குழந்தை இல்லை இல்ல இல்லாத கதையிலே மனவேதனை அனைத்து சொல்லுவது குழந்தைன்னு சொல்லி என்கிட்ட சொல்லக்கூடாதா? ஏம்பா பக்கம் நான் ஒரு புள்ள கொடுத்துருப்பேன். யாருங்க உத்தமஸ்தல் நம்ம அண்ணா அபிலே கொஞ்சம்
அது ஏறி போச்சுன்னா நான் வரக்கூடிய வழியில எந்த பெண்ணா இருந்தாலும் சரி, கல்யாணம் ஆனதா இருந்தாலும் சரி, ஆளாக இருந்தாலும் சரி, அவளை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுப்பேன்டா. என் மோகத்தை தீர்ப்பேன். என் நாட்டில் யாரெல்லாம் கேட்க முடியுமா? முடியாது. ஆமா, சல்லாதமா உள்ளாதமா இருக்கக்கூடிய ராஜா. ஆனா இப்போ என்னடா இது என்னத்துக்கு சொல்றான் தெரியா? கண்ட பெண்ணு சேருவேன். கண்ட பொண்ணான சேருவேன். என்னப்பா கண்ட பொண்ணாத நீ போனா அப்போ பொண்ணாதே நான் வரமா கேட்கறேன் பெரிய கேள்வியா? ஏண்டா இந்த ராஜா மனதில் நினைத்து செய்வேன். நீ பேசுறது எப்படி இருக்குது? கஷ்டத்தினால நான் சாராயம் குடிக்கிறேன், சாராயம் குடிச்சிட்டு என் முன்னாடி நான் போறேன்னு சொன்னா பரவாயில்ல. நீ மத்த முன்னாடி மத்த பொண்ணு சேர்ந்தா என் சாமாத்தியா? ஏய், அவனே என்ன கேட்க முடியாது என் நாட்டுல. முடியாது. ஆனால்தான் மனவேதனை, ஆனால்தான் உன் புத்தி தெரிஞ்சுக்கினேன். எல்லா பெண்ணும் சேர்றேன்னு சொல்லிட்டா உன் புத்தி தெரிஞ்சுக்கினேன். நான் என் முன்னாடி வந்து நாட்டுக்கிட்டாத்தே கிடையாது. உன் பொண்ணு அடிக்கிறாளா? உன் பொண்ணு அடிக்கிறாளா? இதாந்து விடுறா என் நாட்டா? இல்லையே, இல்ல இல்ல. எங்க அமைச்சா? அது எங்க மாமியாருக்கு தெரியுது. எனக்கு பெண்ணு வேணும்டா. பெண்ணு பெண்ணு அழகா இருக்கும். அழகு அடியுது. பெண்ணு அழகா? அழகு. ஆமா, நம்ம நாட்டுல இருக்கிறாளா? நான் பார்த்து வச்சுக்கிறேன். அருமையான பெண்ணு கிட்டாளா? ஐயோ நிக்க முடியலடா. ஊர்லயே பாத்துக்கிறேன், நம்ம ஆறுகாட்டிலே பாத்துக்கிறேன். எங்க பெண்ணு? வீட்டுல வெளியே பாத்துக்கிறேன். பெண்ணுக்கிறாளா? புளியாமாத்தாங்க உட்காந்துக்கிறாங்க. அருமையான பொண்ணு. புளியாமாத்து பக்கத்துல வீடு. அழகா இருக்கணுமா? நீ அந்த பொண்ணு 10 மேல பாத்தீங்கன்னா வச்சியா எத்தனை நட்சத்திரம் நீ எண்ணலாம். பெண்ணு அழகா இருக்குமா? அந்த அழகு இருக்கா? நடை அழகு, நடை அழகு, கை அழகு, இடை அழகு, மார் அழகு. அழகான பெண்ணு வேணும். முதல்ல அவர் நடந்து வரக்கூடிய நடை அழகு. நல்ல காலங்கள் குழந்தை பெண்ணிட்டாளா? ஏறா போத்தியா? அறியாத்தாரு சரி சொல்லு. நல்லா இல்ல அப்படியா? சரி வா, நான் கூப்பிட்டா? ஆடி ஆடி நீங்களே பாருங்கம்மா, தண்ணி வர பயில உள்ள ஆகும் நமக்கு அப்ப மாத்தா முன்னே புண்ணியம் தொடக்கிறான். சரியா? ஐயோ 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 சத்திரம் முடிச்சோனே ஐயோ ஐயோப்பா வேண்டாப்பா தண்ணி
ஏய் இது கை ஒரு பக்கம் போது கால் ஒரு பக்கம் போது ஏய் உனக்கு இந்த பெண்ணு வேணாடாப்பா ஏய் ஏய் தமிழ்ல மேலாடு ஏய் ஒரு கடாத்துல அடிச்சா தமிழ சரி குச்சி ராஜா குடி வைக்கிறானேடா ஏய் இந்த பெண்ணு வேணாம் கை ஒரு பக்கம் கால் ஒரு போது வேணாடாப்பா இவனுக்கு அழகா இருக்கணும் ஆமா சரி போய் பாத்துட்டா போயிட்டு சொல்றியா நிக்க முடியல அது வரைக்கும் முன்னாடி தான் வந்துடுறா என் முன்னாடி கேட்கறான் உனக்கு நிக்க முடியல யாரு இது தாலி வெட்டி போடுறாங்க உனக்கு நிக்க முடியல தானே அது பேர் அந்த சுவிட்சில் போய் கை வை அங்க நீ கை வச்சுன்னு வச்சியா நீ நிக்க வேணாம் அதுவும் நிக்க வச்சிடும் பட்டுன்னு போய் தொட்டுன்னு வச்சியா உயிர் போடுடா சாவாண்டா நீ என்ன பண்ற உயிர் போடுடா உயிர் போனா மயிரா போச்சு விடு நீ செத்துனா உன் முன்னாடி நான் பாத்துக்கிறேன் போயிட்டா போ பண்ணிட்டா யாராவது போ போ அரை அரை ஓ ரூபா 10 மெம்பர் இருக்க வேண்டும் ஐயோ நானும் அவளும் கட்டி அணைந்து தலாசமாகும் ரெடி பண்ணோம் எங்க அதானே வெளியானதும் இங்கே இருக்கு எங்க அரிமான் ரூம் வாசனை ஜவாத் ஜவாத் சந்தனம் வாசுதான் இல்ல பலது வாசுல அந்த ரூம்ல ஒரு கலந்து வரும் ஏய் சந்தனம் புணுகு ஜவாது அதானே உடுப்பு புணுகுடா வாய் அரக்கா அதான் அது அந்த வாசனை இப்பலாம் வராது கலந்து வரணும் அது எப்போ வரும் தெரியுமா எப்பா நல்ல வெயில் நேரத்துல நல்லா 12 மணிக்கா அந்த வாசனை எல்லாம் கலந்து சேர்ந்து ஒண்ணா வரும் ஏய் அப்பேர்பட்ட ரூமா அது என்னடா ரூமு அதான் பாத்ரூம் அது எங்க தெரியுமா இப்ப அங்க வாசல்ல இருக்குது ஐயோ ரூமு டேய் போ போ போய்டா போ ஏய் ஓடிடா
పోయి వస్తుంది ఎక్కడ వ్యాపార శిస్కొస్త్రీ ఇక్కడ వ్యాపారం చేస్తుంది ఎక్కడ డబ్బు శిస్కొస్త్రీ ఇక్కడ డబ్బు చేస్తుంది ఎక్కడ వచ్చంత్రీ ఇక్కడ వస్తుంది అట్నే కబడ్డా చెప్పండి పెట్టదు சாந்தியம் நீ எப்படி என்றால் சின்னதுரை செல்வி அவர்கள் இருவரும் நம்ம డబ్బు 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 ஆமா டబ్బு டிஸ்கவுண்ட் இப்போ முருகாசிரியர் பாராட்டி 50 ரூபாயும் நாங்கள் நாடக மன்றத்திற்கு 100 ரூபாயும் கடியான பாராட்டி 50 ரூபாயும் ஆக 200 ரூபாய் இருக்கின்றார் அண்ணனுக்கு எம்பெருமான் 7 மணி எத்தனை డబ్బు తీసుకోండి డబ్బు తీసుకోండి ఓ సింగిల్ కట్ట సింగిల్ కట్ట డబ్బు డబ్బు తీసుకో யாரு ఓ తెల్లే తెలుగు తెలాది అరే అరవాడు మరి கை டெஸ்ட் அடிப்பேன் ஓ கர்த்தா கட்டி எப்படி அப்படியே கர்த்தா கட்டி எப்படி பக்கா போட்டுதுன்னா அந்த கைக்கு கை இந்த கை சர்க்கா அதான் கை டெஸ்ட் मुझे पारे उरलेंगे पटानी कुर्मा वच्चा मारी किसी यार मुझे उरलेंगे पटानी कुर्मा वच्चा मारी किसी यका चलूया नैना नला गिरा नैना नैना क्या तेरे लो भाई इधर मुझे दे ओनली ये पूरी चलेंगे चले தெரியாது आगे चप्पू சாப்பத்து आपने चप्पू சாப்பத்து வந்து நான் आपने चप्पू ஏய் செப்புனடா சொல்லடா प्लांडा प्लांडा आपने बच्चे बच्चे चपता आपने चपता ஏய் நீ எப்படி சாப்பிடுற அது நான் சாப்பிட தெல்லே பச்சை குத்தி கொல்ல போறீங்களா நீங்க எல்லாரும் அவகுரி கட்ட போறீங்களா
ஆதியே நான் தான் கன்யா யுத்தத்திலே பெருமையோடு வாழ்ந்து வந்த யவதையுடைய மனைவி ரேணுகை. ஆமாம், நான் உரை மாறி வைனாலே என்னுடைய கணவர் மகாமாரியா போய வேண்டும் என்று சாபத்தை கொடுத்தார். சாபத்தை பெற்றேன், ஆறுதலை துய்த்தேன். ஒரு தங்கச்சி கொடுத்தார். எனக்கு 4448 வியாதி இருக்கின்றன. அது இந்த பூலோக மக்கள் இடையிலே நீ பரவ செய்தால் உன்னை தெய்வமா பூஜிக்கின்றார். அப்படி என்று பார்வதி தேவி அந்த தங்காட்சி கொடுத்தது. அதை பெற்றுக்கொண்டு உருவத்தை மாற்றினேன் குரத்தியாக. ஏனென்றால் மக்களுக்கு நான் தான் ரேணுகா என்று தெரியக்கூடாது, மகமாரி என்று யாருக்கும் தெரியக்கூடாது. நான் சாதாரண ஒரு பிழைப்புக்கு வந்த ஒரு குறைபாடு போலே போக வேண்டும். என்ன அப்படி இந்த உருவத்தை மாற்றி வந்திருக்கிறேன். நான் ரேணுகா என்பது அப்படி சொல்லக்கூடாது, அத்தனை மறக்க வேண்டும். இது என்ன நாடு? உங்கள் நாட்டு மன்னன் பெயர் மகாராஜா பேர் வாங்கி கொடுங்கோ, வாய்த்த பேர் கொண்டவோ வாங்கி கொண்டு முடியுமா விடுங்கோ. பாக்கி பாக்கியா இருக்கிறாய். நம்ம வந்து ராஜா வந்து ஒரு பொண்ணிட்ட சொன்னாரு. இந்த பொண்ணிட்டுமே விடுவோம் நம்ம. ராஜா வந்து நல்ல பணம் நீ பிச்சைக்காகல பார்த்து பிச்சைக்காட்டினா மொத்தமா கொடுப்பாரு. கொஞ்சம் வாங்கி கொடுங்க. வாங்க காவல்காரன் பெண்ணை விட்டாடா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சியா. இவ்வளோ நேரம் ஆச்சு எங்கே போயிருப்பாங்க? காணமாவன கூட்டு பார்க்கலாம். அப்படியே வாங்கி போயிருக்கா காவலாம் பாரியா. ஜனாதிபதி வாங்கி போயிருக்கா. காவலா வெளியே வாடா.
என் காலத்து என் காலத்து என்ன நீ எங்க கூப்பிட்றான் தெரியல நீ குத்து நடிச்சுலாம் அதெல்லாம் காத்து போல காத்து போயா வீட்டு போய் கைட்டு போட்டேன் கைட்டு போட்டியா ஏடா இங்க வேலை செய்யணும்னா நீ ஒரு பொண்ணு கிட்டாங்க ஆமா அப்படியே தேடினே போனா எனக்கு பசி எடுத்துச்சு ஐயோ சரி பக்கத்துல மூடுக்குதே போய் குளிச்சுட்டு வரலாம் சாப்பிட்டு வரலாம் அப்படின்ட்டு நான் போனேங்க சாப்பிட்டா சரி அங்க போனா என் முன்னாடி அவுத்து போட்டு குளிச்சிங்கிறான் உனக்கு கேட்டாவனா ஏடா கிறிஸ்டி ஆளா போச்சா அதான் சொல்றது கேளேன் அவுத்து போட்டு குளிச்சிருந்தால நான் போனேன் ஆம்டானே ஆம்டானே இங்க வாண்ணா சரி என் முதுக்கு சோப் போடுன்னா மாடு நீ தான் போடியா பின்ன நான் போடாது எது விட்டுக்கார நான் போடுவான் நீ என் முன்னாடி நான் தான் போடுவேன் சோப் போட்டுருந்தேன்னா இன்னும் நேரம் ஆகி போச்சு பொண்ணு ராஜா சொன்னாரு ஒரு பொண்ணுகிட்டா சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு பட்டு நான் பண்ண இது கொடி மேல போட்டு வச்சிருந்தா பேரு இது இத்தத்து மாட்டி வந்துட்டேன் யார் போறதா இது என் முன்னாடி போறது உன் முன்னாடி போனாட்டியா உன் முன்னாடி அவ அப்படியே தந்து போட்டுங்க அரசான் ஏடா என் மானத்தை வாங்கத்துக்கு வந்துக்கடா ஏக்கா காத்து போல இது போட்டுங்க டேய் இது பேர் யாரியா இது பேர் என்ன தெரியுமா இது பேர் தான் நைட்டி டொரஸ் டேய் ரசூலுக்கு நைட் ட்ரெஸ் வருது என்ன இது பேர் தான் நைட்டி டொரஸ் ஆமா யான் போறாங்க முன்னாடி ஏன் போறாங்க ஏன் போறாங்க தாய் ஒன்று போட்டு ஐயோ உடம்பு ஒன்று இறி கட்டி ஐயோ காத்து போலன்னு விசிறி நடக்கலாம் அது உள்ளதான் காத்து போலியா அப்படின்னு உள்ள போகிறதுக்கு வெளியே போக காட்டு உன்னே பாருங்க உன்னை கடைக்கு போன மளிகை கடைக்கு மளிகை என்னத்துக்கு மளிகை கடை போறான் ஜவுளி கடையா கத்தமாலாம் ஜவுளி கடைக்கு அங்க போனா நல்லா நல்லா காத்து போன ஒரு துணி கொடுத்தேன் இது எடுத்து கொடுத்தாரு இது பேரு தான் ஏடா இது போட்டா என்ன ஆகுது இது போட்ட உடனே அப்படியே காத்து அளவு ஏன்டாயா மானத்தை வாங்குறது ஆய் மூடு இது போட்ட உடனே என் முன்னாடி நைட்ல படுக்கும் போது அப்படியே விசின்னு அகலமா விசி இருக்கும் அப்படியே தூங்குறாள வயது எடுத்து போதா அந்த கண்ணோட ஊத்து தொலை மாட்டோம் அவன் என்ன பண்றா வெளியே வந்து தண்ணி தெளிச்சுட்டா அப்படியே பெருகுறாளா முன்னாடி பெருகுறாளா அப்படியா இப்படி பெருகும்போது மொத்த பேசுனா தெருன்னு போதா இங்கே பாத்துக்கிறாங்க டேய் ஏன்டாயா மானத்தை வாங்குற கம்மியாடி பையா குஞ்சி நான் வேணமா காட்டுறான் பாரு அங்கதான் காத்துக்கான் என் முன்னாடி பேர் தான் நான் காட்டிக்கிறேன் டேய் என் பேர் என்ன காட்டியா என்ன பேர் வர மாட்டேனா பேர் மாதிரி பேசுறேன் என்ன பேரு என் பேர் தான் காஞ்சனா காஞ்சனாவா என்ன காஞ்சனா காஞ்சனா 3 காஞ்சனா என்ன காஞ்சனா காஞ்சனா 3 ஐயோ நீ வச்சிராப்பா உங்க காஞ்சனா வைப்பா நான் காஞ்சனா தெரியுமா நான் தான் காருமுக காஞ்சனா இது வேற அப்பப்போ கை தரலாயா டேய் டேய் இவருக்கு இதுக்கு 6 அடி கூந்தல 6 அடி வச்சுக்கினே கூந்தல் நிற்காம
எடுப்பாதா எடுப்பாதா கூந்தல் பத்தி கேட்டேன். யாருன்னா ஒருத்தர் கூந்தல் நீட்டா வச்சுக்கிறாங்களா? கிடையாது. அது நீட்டா வச்சிருந்தா கசகசத்துக்குதுன்னு சொல்லிட்டு இப்ப இதுவரைக்கும் விட்டலுக்குறா வெட்டிக்கிறாங்க. கூந்தல் அழகு வெறும் மட்டம் மட்டும் குருத்தார கட்டல் பண்ணிக்கிறாங்களா? விட்டலுக்கு ராப் வச்சுக்கின்னு சரி மனக்கட்டாடு. ஐயோ 10 ரூபா கூட உட்காந்து வாங்கிக்கோ. இங்க கை தட்டல பஸ் ஸ்டாண்டுக்கா கூடு காக்கடை பஸ் ஸ்டாண்டு போய் கை தட்டுங்க. நீ நானும் போலாமா? பொண்ணு அச்சியா அச்சிவா 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 போடா அச்சிவா போ. ஜென்மத்தை ஆக்கணும் யாரா. இப்ப இந்த ட்ரெஸ் போட்டோன்னு நீ அடிக்கிறதுல எங்க போ தெரியுமா? நீ அடிக்கிறதுல இது உள்ளதான். வெள்ளத்தோல்னா ஆசைப்படாத. இப்ப உதாரணத்துக்கு ஒண்ணு எல்லாம் ஆம்பளைலாம் கேட்டுங்க. உதாரணத்துக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். இப்ப வெள்ளை கோய்க்குது நாட்டு கோய்க்குது. வெள்ளை கோழி நாட்டு கோய்க்குது. வெள்ளை கோழி சாப்பிட்டா உடம்புக்கு
சூடு நாட்டு கோழி சாப்பிட்டா உடம்புக்கு குளிர்ச்சி சுவை வெள்ளத்தோல்லாம் பார்க்காத அப்ப இது இது நாட்டு கோழி இதுதான் விஷயமே இது கருப்பாகிறாளா இல்லடா கருப்பாகிறாளா சொல்லடா மொத்த காலி பண்ணிட்டாங்க டேய் சரி கருப்பா இருந்தாலும் பரவாயில்லண்டியா நான் தான் சொன்னேன்ல கருப்பா டேய் நீ வெஞ்சானம் போடு கருப்பு தான் அழகு டேய் கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு. கண்ணு ரெண்டும் கையா பாரு டேய் வாங்கடா டேய் வெஞ்சானம் போடா என்னன்னு கேப்போம் வா டேய் ஆமா யுத்தம் ஐயா நான் தாராதே போடா என்னடா கால்கடா உன் ஜாமாதான் ஏய் எங்க போகணும் வெஞ்சானம் போடுங்க சரி உனக்கு போய்க்கடா ஏய் இந்த இடத்துல உட்காந்து யோதன் புலனிரங்கு வீரம் குறைதுடா வீரம் என்ன சொல்ற ஆனா அது எவ்வளவு இல்லையா வேறு இல்லையா ஏய் நம்மளுக்கு வசதியா போச்சு பாயும் யாரும் எதுக்காக போத்துல அதனால இப்போ